மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். நேற்று நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த நைட் ஹேஸ் கம் அப்படிங்கிற ட்ராமாவோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமாவோட எல்லா எபிசோடும் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வாங்க கைஸ், நம்ம என்ன கதைக்குள்ள போகலாம். நேத்து அந்த மவுண்டன் மேல தெரியாதனமா ஒருத்தன் ஸ்லிப் ஆகி இறந்து போயிருவானா. இப்ப அந்த அனௌன்ஸ்மெண்ட் இங்க பில்டிங்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்க ஆரம்பிக்குமா. இதனால எல்லாரும் என்னாச்சோ ஏதாச்சோன்ட்டு ஒரு மாதிரி குழப்பமா இருப்பாங்க. அப்போ அப்படியே அந்த மலைக்கு போன எல்லாருமே திரும்பி ரிட்டர்ன் ஆகிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ டீம் அந்த பில்டிங் குள்ள வந்தனையும் எல்லாரும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்ப அந்த சோமி பொண்ணு தான் சொல்லுவா, இந்த மாதிரி அந்த லைன் எவ்வளவு தூரம் போகுதுன்னு அவன் செக் பண்றப்ப தெரியாதனமா ஸ்லிப் ஆகி அந்த லைனுக்கு வெளியே விழுந்துட்டான். ஆனா இப்படி ஒருத்தர் செத்து போனதை கூட பொருட்படுத்தாம அந்த ரவுடி அப்படியே, சரி நீங்க ஹெல்ப் கேக்குறீங்க தானே போனீங்க, யாரையாச்சும் பாத்தீங்களா, ஏதாவது ஹெல்ப் கேட்டீங்களா அப்படின்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி மூஞ்ச சுகமா வச்சுக்கிட்டு, நம்மளுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்க போறது கிடையாது, நம்ம இந்த கேம் முடியற வரைக்கும் இங்கேதான் மாட்டிட்டு இருக்கணும். இதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி இடிஞ்சு போய் உட்காந்துருப்பாங்க. இதுல நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. நான் தானே அந்த மவுண்டனுக்கு போலான்னு சொல்லி ஐடியா கொடுத்தேன், நான் மட்டும் என் வாயை மூடிட்டு அமைதியா இருந்திருந்தேன்னா இப்ப அநியாயமா ஒருத்தன் இறந்திருக்க மாட்டான் அப்படின்ட்டு அவ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பா. அப்போ அந்த ஃப்ரெண்டு வான் தான், இங்க பாரு நடந்தது எதுவுமே ஓன் தப்பு இல்ல, அதனால அதை நினைச்சு நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணுவா. அதுக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோயின், சரி நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, நம்ம எப்படியான்ட்டு இந்த கேம்ல இருந்து தப்பிச்சே ஆகணும், அதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லுவா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் அந்த பில்டிங்ல இருக்கிற ஒரு ஆபீஸ் ரூம்ல உட்காந்துருப்பானா. அங்க இப்போ ஒரு லேண்ட்லைன் ரிங் ஆகும். அதை அவன் வேகமா எடுத்து ஹலோன்லாம் சொல்லுவான். ஆனா ஆப்போசிட்ல யாருமே பேச மாட்டாங்க. அப்புறம் தான் அவன் ஒரு விஷயத்தையே நோட் பண்ணுவான், அந்த போனோட வயரே கனெக்ட் ஆயிருக்காது, ஆனா அது ரிங் ஆயிருக்கும். இது தெரிஞ்சனையும் அவனுக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சாப்புல கோவம் வந்து அந்த போன் எல்லாத்தையும் போட்டு உடைப்பான். இந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயினும் அந்த வானும் வந்து பாப்பாங்க. அப்புறம் தான் இவங்க 3 பேருக்கும் ஒரு விஷயம் தெரியும், இந்த ஆபீஸ் ரூமே ஒரு செட்டப், அந்த போன் ஒழுங்கா கனெக்ட் ஆயிருக்காது, அங்க இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே சும்மா ஷோக்காக வச்சது, அதுக்குள்ள எந்த ஒரு டீடைல்ஸும் இருக்காது. சோ இவங்க இருக்கிற இடமே ஒரு போலியான இடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இப்பதான் தெரியும். இன்னொரு பக்கம் அந்த ரவுடி கேங்க தான் காட்டுவாங்க. அவங்க அந்த இன்னசென்ட் பூமை கூப்பிட்டு அவன் முன்னாடி அப்படியே 4-5 சாப்பாடை வச்சு, இங்க பாரு இந்த கேம் ஜெயிக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும், உனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லு. இந்த கேம் ஒன்னும் வித்தியாசமான கேம்லாம் இல்ல, நம்ம நார்மலா இந்த திருடம் போலீஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கேம் விளையாடுவோம்ல, அதே மாதிரிதான் இந்த மாஃபியா கேமும். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த மாஃபியாவை கண்டுபிடிச்சா இந்த கேம் முடிஞ்சிரும் அப்படின்னு அந்த இன்னசென்ட் பூம் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை கேட்டனையும் அந்த ரவுடி பாஸ் இப்ப அப்படியே, நீ சொல்றபடி பார்த்தா இன்னைக்கு காலையில பாத்ரூம்ல அந்த ஜூன் செத்து கிடந்தானே அவனே ஒரு மாஃபியா தானே, அப்ப அவனை யாரு கொண்டிருப்பா, அது மட்டும் இல்லாம அவன் செத்தும் இந்த கேம் முடியலனா இன்னும் நிறைய மாஃபியா இருக்காங்க தானே, அது யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ரவுடி பாஸ் இந்த பூமை கேட்டுக்கிட்டு இருப்பான். அதான் எனக்கும் தெரியல, அதுல போட்டிருக்க ரூல்ஸ் படி நைட் ஆயிருச்சுன்னா மாஃபியா வந்து சிட்டிசன்ஸ்ல யாரான்னு ஒரு ஆளை கொல்லுவாங்க அப்படின்னு தான் போட்டிருந்துச்சு, ஆனா ஏன் சம்பந்தமே இல்லாம ஒரு மாஃபியா செத்தான்ட்டு எனக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பூம் இந்த கேங் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் சோமியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மிட் நைட் 12 மணி ஆயிரும், அதுக்குள்ள நம்ம யாருக்கான்ட்டு ஒரு ஆளுக்கு ஓட் பண்ணி ஆகணும், அது மட்டும் இல்லாம நைட் ஆனா எப்படினாலும் யாரான்னு ஒரு ஆள் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நைட் அப்படியே ஏதாவது ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கணும், அப்பனாதான் நம்ம மயக்கமான கெடுத்து நம்மள யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சோமி ஒரு மாதிரி திமிர்த்தனமா அந்த கேமரா பாய் கிட்ட, சரி இந்த டிஸ்கஷனை நம்ம கிளாஸ் பிரசிடென்ட்டும் நாகியும் வந்த கெடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம், அதனால நீ போய் அவங்க 2 பேத்தையும் கூப்பிட்டு வா அப்படின்ட்டு அவனை அனுப்பிச்சு விடுவா. இன்னொரு பக்கம் அந்த நாகியை தான் காட்டுவாங்க. அவளுக்கு தான் ஏற்கனவே அந்த மலையில ஏறினப்ப லைட்டா காலில் அடிபட்டிருக்கும்ல, அதனால அவளுக்கு பிடிச்ச சீனியரே காலில் கட்டு போட்டு விட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த சீனியர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்து போன தன்னோட ஃப்ரெண்டை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இதெல்லாம் பார்த்த அந்த நாகி அப்படியே, தப்பெல்லாம் ஏன் மேலதான், நான் கீழே ஸ்லிப்பாகி விழுந்தப்பயே நம்ம திரும்பி பில்டிங்கே ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா உங்களோட ஃப்ரெண்டு இறந்திருக்க மாட்டார்ல, இங்க பாரு அவன் இறந்ததுல எனக்கும் வருத்தம் தான், ஆனா அதுக்கு காரணம் நீ கிடையாது, ஏன்னா நீ திரும்ப பில்டிங்க்கு போலான்னு சொல்லியிருந்தாலும் அங்க பாதி பேர் அதை கேட்டிருக்கவே மாட்டாங்க, எப்படினாலும் மவுண்டனோட டாப்புக்கு தான் போயிருப்பாங்க, என் ஃப்ரெண்டுக்கு இப்படி நடக்கும்னு சொல்லி யாரும் எதிர்பார்த்திருக்கவும் மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த சீனியர் சொல்லுவான். அதுக்கு உடனே அந்த நாகி பொண்ணு, நீங்க கவலையே படாதீங்க சீனியர், நம்ம எப்படியான்ட்டு இந்த கேம்ல இருந்து சீக்கிரம் வெளியே தப்பிச்சு போயிருவோம், நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டுலாம் சொல்லுவா. இதை கேட்கிறப்பே அந்த சீனியருக்கு தெரிஞ்சிரும் இந்த பொண்ணுக்கு தான் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு.
இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின், ஹீரோ, அந்த வான் பொண்ணு இவங்க 3 பேத்தையும் தான் காட்டுவாங்க. இப்ப அந்த ஆபீஸ் ரூமே ஒரு பொய்யான செட்டப் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்களுக்கு இன்னும் ஒரு குழப்பம் வந்துரும். இந்த கேமை யாரு கிரியேட் பண்ணா, எதுக்கு நம்ம எல்லாரையும் இப்படி விளையாட வைக்கிறாங்க? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில ஜூன் பாத்ரூம்ல செத்து கிடந்தப்ப அவனை ஒரு மாஃபியா கொன்னுட்டதா தானே சொன்னாங்க. அப்படி பார்த்தா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தானே அந்த மாஃபியா லிஸ்ட்லயே இருக்காங்க. அப்படின்னா நம்மளையும் தாண்டி இந்த இடத்துல வேற யாரோ இருந்து இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அப்படி இப்படின்ட்டு பல கேள்வி இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா அதுக்கு அந்த வான் பொண்ணு, சப்போஸ் நம்மளை தவிர நம்ம கூட வேற யாரான்ட்டு இந்த கேம்ல இருக்காங்கன்னா அவங்க பேரும் அந்த ஆப்ல காட்டி இருக்கணும்ல. ஆனா அப்படி எதுவும் காட்டலையே அப்படின்னு சொன்னக்கடுத்துதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தோணும். ஒருவேளை அப்பனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு மாஃபியா தான் இன்னைக்கு காலையில ஜூனை கொண்டிருக்கணுமோ அப்படின்ட்டு இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் மேல லைட்டா சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த சோமியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் தான் காட்டுவாங்க. இப்ப அவங்க எல்லாரும் இன்னைக்கு நம்ம யாரு மாஃபியான்ட்டு ஓட் பண்ணணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாரும் ஒருவேளை அந்த ரவுடி கேங் தான் அந்த மாஃபியாவா இருக்குமோ, ஏன்னா இன்னைக்கு காலையில ஜூன் பாத்ரூம்ல செத்து கிடந்தான். இந்த மாதிரி கொடூரமான விஷயம்லாம் அந்த ரவுடி கேங்குக்கு தான் செட் ஆகும். ஒருவேளை அவங்களா இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு பொண்ணு சொல்ல, அதுலயே ஒரு டான்சர் பொண்ணு ஒருத்தி இருப்பா. அவ அப்படியே, எனக்கு தெரிஞ்சு மாஃபியாவோட மெயின் வேலையே சிட்டிசன்ஸை எப்படியான்னு கொல்லணும், அதுதான். அப்படி பார்த்தா நேத்து நடந்த ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட் அந்த பையனுக்கு ஓட் போடலாம் அப்படின்னு சொன்னது யூன் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த யூன் பக்கம் இப்ப எல்லாத்தையும் ஒரு பொண்ணு திருப்புவா. இதை கேட்டனையும் அந்த யூன் செமையா டென்ஷன் ஆயிருவா. அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் எப்படி நான் கொல்ல ட்ரை பண்ணிருப்பேன், இது ஒரு சாதாரண கேம் நினைச்சுதான் நான் விளையாண்டேன் அப்படின்னு அவ டென்ஷன் ஆவா. இப்போ உடனே அந்த சோமி பொண்ணும் சும்மா இல்லாம, ஆமா அந்த டான்சர் சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு, நேத்து நீ தானே அவனுக்கு ஓட் போடலான்னு சொல்லி சொன்ன, அப்ப நீ தான் மாஃபியாவா அப்படிங்கிற மாதிரி அந்த யூனை பார்த்து கேப்பா. இதனால இப்ப அந்த யூன் செம கடுப்பாகி அந்த சோமிய பார்த்து, எனக்கு என்னமோ நீ தான் மாஃபியாவா இருப்பியோன்ற டவுட்டா இருக்கு சோமி, ஏன்னா நம்ம மவுண்டன்ல இருக்கிறப்ப அவன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தடியும் அவன் உன் கையை தான் பிடிச்சான், அப்போ நீ அவனை தள்ளி விடுறத நான் என் கண்ணால பார்த்தேன், அதை எதுக்கு நீ பண்ண அப்படின்ட்டு அந்த யூன் இப்ப புதுசா ஒரு விஷயத்த சொல்லுவா. இதை கேட்டனையும் அங்க இருக்கிற எல்லாரும் இப்ப அந்த சோமிய ஒரு மாதிரி பாப்பாங்களா. அதனால அவ எக்ஸ்பிளைன் பண்ணுவா, இல்ல அவன் ஸ்லிப் ஆகி விழுக போனா, நானும் அவனை பிடிக்கலான்னு தான் நினைச்சேன், ஆனா அதையும் தாண்டி அவன் அந்த கோட்டுக்கு வெளியே போய் விழுந்துட்டான், நான் அவனை தள்ளி விடல, இவ போய் சொல்றா அப்படின்ட்டு அந்த யூனும் இந்த சோமியும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடி கேங்க தான் காட்டுவாங்க. அவங்க அந்த இன்னசென்ட் பூமுக்கு அப்படியே சாப்பாடு கொடுக்கற மாதிரி கொடுத்து நைஸ் அவனோட போனை ஆட்டைய போட்டு, ஃபர்ஸ்ட் நீ மாஃபியாவா இல்ல சிட்டிசன்னான்ட்டு நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவன் போன் ஓபன் பண்ணி பார்க்க போவாங்களா. ஆனா இந்த பூமோட ஐடென்டி என்னன்ட்டு அந்த ரவுடியால பார்க்க முடியாது, அது ஸ்டார்டிங்ல மட்டும்தான் டிஸ்பிளே இருக்கும் போல. அதுக்கடுத்து அந்த போன்ல இருந்து அதை எரேஸ் ஆயிருச்சு. சரி, இந்த இன்ஃபர்மேஷன் தான் எடுக்க முடியல, அட்லீஸ்ட் உன் போன்ல இருந்து என்னால வேற யாருக்கும் ஓட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமோட பேரையே இவன் செலக்ட் பண்ணுவான். ஆனா அந்த ஓட்டு இப்ப ரெஜிஸ்டர் ஆகாம ஃபெயில்டுன்னு வந்துரும். என்னன்னா அந்த போனுக்கு உரியவங்க தான் ஓட் பண்ண முடியும் போல, அதை தாண்டி வேற யாராலையும் ஓட் பண்ண முடியாது. இது தெரிஞ்சனையும் அந்த ரவுடி பாஸ்க்கு இன்னும் செமையா கடுப்பாகும். இன்னொரு பக்கம் அந்த கேமரா பாயும் மித்த சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து, கிளாஸ் பிரசிடென்ட் இன்னைக்கு நம்ம யாருக்கு ஓட் பண்ணணும்ன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயினும் சரி நம்ம ஹீரோவும் சரி, நேத்து அப்படி ஒரு விஷயம் நடந்து கொடுத்தும் ஓட் பண்ணணுமா, இல்ல நீங்க ஃபீல் பண்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இந்த கேம் நகரணும்னா நம்ம எல்லாரும் ஓட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த கேமரா பாய் சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோ இப்பயும் அவசரப்பட்டு யாரும் ஓட் பண்ணிடாதீங்க, ஃபர்ஸ்ட் எல்லாரும் அசம்பிள் ஆகுங்க, நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்பதான் இவங்க கூட இருந்த பூம காணோம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வரும். அதனால அந்த ரவுடி பசங்க மேல இப்ப சந்தேகப்பட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா அந்த 3 பேரும் அந்த பூம போட்டு அவன் பேருக்கே ஓட் பண்ற மாதிரி அவன் விரலை பிடிச்சு அமுக்கி ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ அப்படியே டென்ஷன் ஆகி அவங்க 3 பேர் கூட சண்டைக்கு போவானா. ஆனா அதுக்கு அந்த ரவுடி, நீ கிளாஸ் பிரசிடென்டா இருந்தனா என் விஷயத்துல எல்லாம் ரொம்ப தலையிடுவியா அப்படின்ட்டு ரொம்ப எகிரிட்டு வருவான். அந்நேரம் அந்த சீனியரும் அந்த இடத்துக்கு வந்து அந்த ரவுடி கேங்க நல்லா மிரட்டி விடுவானா. இதனால இப்ப அந்த ரவுடி பாஸ்க்கு செம கடுப்பாகி அங்க இருந்த பொருள் எல்லாத்தையும் அந்த சீனியர் மேல தூக்கி போட ஆரம்பிச்சிருவான். அந்த சீனியருக்கும் அந்த ரவுடி கேங்க்கும் ஒரு சண்டையே வந்துரும். இதுல அந்த ரவுடி கேங் தான் செமையா அடி வாங்குவாங்க. இதனால அந்த ரவுடி, சரி சண்டையை நிப்பாட்டிக்குவோம், நீங்க சொன்ன மாதிரியே நாங்க கேக்குறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த சீனியர் கொஞ்சம் நகண்ட உடனே ஒரு சிசர் எடுத்து அவனை குத்தலான்ட்டு வந்துருவான். ஜஸ்ட் மிஸ். நல்ல வேலை நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து தடுத்துருவாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் பிடிச்சு திட்டுவா, மொத்த அந்த சிசரை கீழே போடு, நான் மட்டும் இங்க நடந்ததை மித்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன்னா அடுத்து அவங்க எல்லாரும் ஒன்னதான் மாஃபியான்னு நினைப்பாங்க, அதனால ஒழுங்கு மரியாதையா இப்ப கீழே மீட்டிங்க்கு வா அப்படின்ட்டு அவனை திட்டி பயமுடுத்தி கீழே கூட்டு போயிருவா. அந்த மீட்டிங்ல நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான்னா, இப்போ நம்ம யாருக்கு ஓட் போடுறோம் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது, யாருக்குமே ஓட் போடக்கூடாது அப்படிங்கறத பத்தி பேசதான் நான் உங்களை இங்க கூப்பிட்டு இருக்கேன். நம்ம மட்டும் யாருக்குமே ஓட் போடலைன்னா யாரும் சாக மாட்டாங்க
ஆனா அதுக்கு அங்க இருந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சரி நாங்க ஓட் போட மாட்டோம், ஆனா யாரான்ட்டு திருட்டுத்தனமா ஓட் பண்ணிட்டாங்கன்னா அப்ப என்ன பண்றது, இங்க இருக்கிற யாரையும் நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு உடனே அவனும் நீங்க டவுட் பண்றதுலாம் ரொம்ப நியாயமானதுதான், அதனாலதான் நம்ம போன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மொத்தமா வச்சிருவோம், அப்பனா யாரும் ஓட் போட முடியாதுல. இதை கேட்டனும் சில பேர் ஓகேம்பாங்க. ஆனா இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் அப்பெல்லாம் எங்க போன் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்க முடியாது, அந்த போனை கலெக்ட் பண்ணி வச்சக்கடுத்து நீங்களே மனசு மாதிரி உங்க போன் எடுத்து ஓட் பண்ணிட்டீங்கன்னா அதனால நாங்க அதுக்கு ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்ட்டு சில பேர் அப்போஸும் பண்ணுவாங்க. இதனாலேயே அங்க அப்படியே ஒரு பெரிய வாக்குவாதமே போய்கிட்டு இருக்கும். அந்நேரம் அந்த ரவுடி பாஸ் தான் எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா, எனக்கு தெரிஞ்சு இது நல்ல ஐடியாவா இருக்கு, இந்தாங்க இந்த பக்கெட்குள்ள எல்லாரும் உங்க போனை போடுங்க, அந்த பக்கெட்டை நம்ம நடுவுல வச்சிருவோம், சோ யாராலையும் திருட்டுத்தனமா எந்த ஒரு ஓட்டும் போட முடியாது, ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றப்பயே எல்லாரும் போனை போட்டுட்டா நல்லது அப்படின்ட்டு மிரட்டுவான். சரி எப்படி நடுவுல தானே வைக்க போறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் அவங்க போனை உள்ள போட்டுருவாங்க. அடுத்து எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா மணி 12 ஆயிரும். இது வரைக்கும் எந்த ஒரு நோட்டிபிகேஷனோ இல்ல அனௌன்ஸ்மெண்ட்டோ வரவே வராது. இதனால அங்க இருக்கிற எல்லாரும் ஹாப்பி ஆயிருவாங்க. ஆஹா மணி 12 ஆயிருச்சு, நம்ம யாருமே ஓட் பண்ணாதனால இந்த கேம் முடிஞ்சிருச்சு போல, அதனாலதான் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல அப்படின்ட்டு செம ஹாப்பியா இருப்பாங்க. இதுல சந்தோஷத்துல நம்ம ஹீரோ ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சுக்குவான், அந்த நாகி பொண்ணு ஒரு பக்கம் அந்த சீனியரை கட்டி பிடிச்சுக்கும். இந்த மாதிரி அவங்க பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு அவங்களோட பார்ட்னர் எல்லாரும் அப்படி ஹக் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்போ இவங்க எல்லாருக்கும் ஆப்படிக்கிற மாதிரி அந்த மொத்தமா போட்டிருந்த போன் எல்லாம் அப்படியே சைரன் அடிச்ச மாதிரி அலற ஆரம்பிக்கும். என்னன்னு பார்த்தா வார்னிங் வார்னிங்ட்டு எல்லார் போன்லயும் காட்டும். இந்த சத்தம் கேட்டுனும் சில பேர் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, நாங்க போன் எடுத்து ஓட் பண்றோம் அப்படின்ட்டு போவாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் நம்மளுக்கு இன்னும் எதுவும் சரியா தெரியாது, நம்ம வெயிட் பண்ணா கண்டிப்பா இந்த கேமை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ட்டு யாரையும் போன் கிட்டே நெருங்க விட மாட்டான். ஆனா அப்பன்னு பார்த்து 2 பேர் மாடியில இருந்து குதிச்சிருவாங்க. இப்ப குதிச்சவங்க கண்ணெல்லாம் அப்படியே வெள்ளையா இருக்கும். அடுத்து வழக்கம் போல அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்கும், இந்த 2 பேரும் டைம் ஆனக்கடுத்தும் ஓட் போடாதனால இவங்களை நாங்க கேம்ல இருந்து எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படிங்கும். இதை கேட்டோன்னு எல்லாரும் பதற ஆரம்பிப்பாங்க. ஆனா அப்ப அந்த ஃப்ராடு ரவுடி பாஸ் மட்டும் அவன் போனை அந்த பக்கெட்குள்ளே போட்டிருக்க மாட்டான் போல, அதனால இப்ப சீக்கிரட்டா பாக்கெட்குள்ள இருந்து அவன் போனை எடுத்து யாரான் ஒரு ஆளுக்கு ஓட் போடலான்ட்டு போவான். இதை பார்த்த மித்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்பனா நம்மளும் ஓட்டை போட்டு தப்பிச்சிருவோண்டா அப்படின்ட்டு மொத்தமா அந்த பக்கெட் கிட்ட போய் தான் போன் எடுக்கிறதுக்கு எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சண்டையில அந்த பக்கெட் ஒரு பக்கம் தெரிச்சு விழுக நிறைய பேரோட போன் அப்படியே பறந்து போய் விழுகும். அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே மும்மரமா அவங்க போனை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கப்பே சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க கண்ணெல்லாம் வெள்ளையாகி அப்படியே கொடூரமா இறந்து போக ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் போட்ட பிளான் ரொம்ப பேக் ஃபயர் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அப்படியே உடஞ்சு போய் உட்காந்துருவான். இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணோட கண்ணு அப்படியே வெள்ளையா மாறி அவ அந்த மெயின் போர்ட்ல இருக்கிற வயர் எடுத்து அவ வாயிலே வச்சு கடிக்க ஆரம்பிச்சிருவா. இதனால அவ அந்த ஸ்பாட்லயே இறந்தது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கான மொத்த கரண்ட்டும் அப்படியே கட் ஆயிரும். இப்ப இருட்டுல உட்காந்துக்கிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க போனை அப்படியே மல்லு கட்டி தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடமே ஒரு மாதிரி கலவரம் நடக்கிற மாதிரி ஆயிரும். அப்போ அந்த ரவுடி பாஸ் மட்டும் தெனாவட்டா அவன் போனை கையில வச்சுக்கிட்டு நான் எப்படியும் ஜெயிச்சிருவேண்டா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பான். அடுத்து இந்த பிரச்சனையில யார் யாரோட போன்லாம் கிடைச்சு யார் யாரெல்லாம் ஓட் போட போறா, யாருக்கு ஓட் போட போறாங்க, இந்த பிரச்சனையால இன்னைக்கு யார் யாரெல்லாம் சாக போறா, இதை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.